14வது சேலஞ்சு, திராவிட கட்சிகளுக்கு மாற்று அப்படின்ற சிந்தனையில் மக்கள் இப்போ இருக்காங்க. டிவிக்கே ஓட்டு போட ஒவ்வொருத்தரும் அந்த இடத்துல இருக்காங்க. இதை நீங்கள் சரியாக நிறுவனம் டிவிக்கு. அதை விட்டு நீங்கள் பண்ணுற விஷயங்கள் அதிமுக திமுக டச்சிலே இருக்குன்னு வைங்க, மக்கள் யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. மாற்ற வேணும் தான் இவங்களை சூஸ் பண்ணோம், ஆனால் இவங்க எதுவும் மாற்றி பண்ணுற மாதிரி தெரியலையே, எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்காங்களே அப்படின்ற யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு அடுத்த எலெக்ஷனில் டிவிக்கு நிலைமை கொஞ்சம் கஷ்டமாயிடும். இது கட்சி மேலே இருக்க நல்ல அபிப்பிராயத்தில் இந்த விஷயத்த சொல்ல வேண்டியதாக இருக்குது. அந்த 15வது சவால் என்னென்னா, அரசியல் முதிர்ச்சியானவர்ப்பா நான் அப்படின்றத காட்டும்படியாக விஜய் அவர்கள் முடிவுகள் எடுக்கணும். அந்த எடுக்கிற முடிவுகளே அந்தளவுக்கு ரிசல்ட்டை கொடுக்கறதா இருக்கணும். இது ஜெயலலிதா அவர்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க. ஒரு பெரிய ஆன்மீகவாதி அரெஸ்ட் பண்ண விஷயம்லாம் ஞாபகம் இருக்கா? ஜெயலலிதா அவர்கள் எடுத்த முடிவு அது. அதான் பல பேருக்கு ஷாக்கு. அது மாதிரிலாம் சில அதிரடி முடிவுகளை கரெக்டாக எடுத்தாங்கனாக்கா இவருக்கான இமேஜ் இருக்குல்ல, இதுனா அடுத்த லெவலுக்கு போகும். ஆனால் எடுக்கணும். 100ல் 1 முடிவு தப்பாயிட்டாலும் எதிர்கட்சிகள் அந்த ஒரு விஷயம் போதும் உங்களை ஃபுல்லாக வச்சு வசைப்படுறதுக்கு. 16வது விஷயம், தாவேகாவுக்குன்னு தனி ஒரு டிவி சேனலையோ இல்லைனா டிஜிட்டல் பிளாட்ஃபார்மையும் அவங்க கொண்டு வந்தால் சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். எதுக்கு ப்ரோ அதை ஆட்சியை பிடிச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு எலெக்ஷனை பற்றி மட்டும் யோசிக்காதீங்க. இதுக்கு அடுத்தடுத்து என்ன பண்ணுவீங்க, எதிர்காலம் கட்சி சார்ந்து என்னவாகும், இது எல்லாத்தை பற்றி யோசிச்சு நான் சொல்கிறேன். ஏன்னா ஊடகங்கள் பெரிய ரோலை ப்ளே பண்ணுங்க. அதுவும் சமூக ஊடகங்கள் இன்னும் பெருசாக ரோலை ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்புறம் டிஜிட்டல் எல்லாம் வந்துட்டு இருக்கோம். ஸோ ஒரு பேருக்குன்னு ஒரு பொலிட்டிக்கல் சேனலை ஒன்று கொண்டு வந்தாங்கன்னா அது சிறப்பாக இருக்கும். மற்ற கட்சிகள் இவங்களை பெருசாக தாக்கி பேசினாலும் என்ன நடந்துச்சு அப்படின்னு நிதர்சனத்தை இவங்க தரப்பில் வெளிப்படுத்த அந்த சேனல் அவங்களுக்கு ஒரு உத்வேகம் கொடுக்கலாம். ஓகே. 17வது விஷயம், தவறான கட்சி நிர்வாகிகள் இருக்காங்களே, இவங்களை நீக்கிறதுக்கு எப்போவுமே நீங்கள் ஆட்கள் உட்பட்டவங்களாப்பா அப்படின்றத மன ரீதியாக தயார்படுத்திடணும். அதாவது இப்போ ஒரு பெரிய போஸ்ட்டை கொடுக்குறீங்க, ஒரு மினிஸ்டர் வேலைக்கே வச்சுருக்கீங்க வைங்களேன் டிவிக்கில், நாளைக்கு அவர் மேலே என்ன பிளாக் மார்க் வருதுனாக்கா விசாரணை முடியல வரைக்குமாச்சும் அவரை சஸ்பெண்ட் பண்ணுறது, பதவி நீக்கம் பண்ணுறது தற்காலிகமாக, இல்லை தப்பு கன்ஃபார்ம் ஆச்சுனாக்கா ஒட்டு மொத்தமாக தூக்குறது, அடிப்படை உறுப்பினர் பொறுப்புலேருந்து சொல்கிறேன். இது போல் அதிரடி முடிவுகளை எடுக்கிறதுக்கு விஜய் அவர்கள் ரெடியாக இருக்கணும். நான் இப்படி எப்போனாலும் எடுப்போமா முடிவை அப்படின்னு அந்த கேடர்ஸ் எல்லாருக்கும் அவங்க ஆல்ரெடி சொல்லியிருக்கணும். அந்தளவுக்கு அவங்கள தயார்படுத்தி வச்சிருக்கணும். இல்லைனா வெளியே வந்து தாவேக்கா இப்படி தலைவர் இப்படின்னு அவங்க வசப்பட ஆரம்பிச்சிருவாங்க. இல்லை கடைசியாக 18வது சேலஞ்ச் என்னென்னா, எந்த ஒரு மனுஷனுக்கும் தனிப்பட்ட வாழ்க்கையில் பிரச்சனை பெருசாகிடுச்சுன்னா பொது வாழ்க்கையிலும் சரி ப்ரொஃபஷனல் லைஃப்லேயும் சரி ரொம்ப ரொம்ப சர்க்கிள்களை ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுமாதிரி தனிப்பட்ட பிரச்சனைகளை முடிஞ்ச அளவுக்கு நிவர்த்தி பண்ணிடணும், சரியாக பண்ணிடணும். அப்படியே விஜய் அவர்கள் பண்ணிட்டாருனாக்கா சூப்பருங்க, அவருக்கு ஆப்ஷன்களே கிடையாது. பொது வாழ்க்கையில் அவர் நினைக்கிற விஷயங்களை பண்ணிட்டு இருக்கலாம். ஏன்னா மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினச்சி வந்திருக்க மனுஷன். அதனால் இவ்வளோ விஷயங்களை சொல்ல வேண்டியதாக இருக்குது. யோசிச்சு பாருங்களேன், ஒரு விவாகரத்து வழக்கு சார்ந்து ஒரு சிஎம் ஒரு கோர்ட் அப்ரோச் பண்ணுறாரு, எப்படி இருக்கோங்க? புதுசாக இருக்கல, நடக்காதுன்னு நினைக்காதீங்க. ஜஸ்ட்டு இருக்கிற நிதர்சனத்தை சொல்கிறேன், அவ்வளோதான். ஏன்னா விஜய் சார் நல்லா ஹாப்பி ஃபேமிலியை கொண்டு வரதான் மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்.